ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது கடைசி காலம் என்கிறதை நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் ஆழ்ந்த காரியங்களை நாம் கற்று உணர ஆரம்பிக்கிறது உண்டானால் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமான காரியம் ஒன்றை கற்றுத்தருகிறது. எந்த காலத்திலும் இராத அளவிற்கு மகா பெரிய பொருளாதார பிரச்சனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய தேச நிலை, எங்கு எந்த காலத்திலும் காணப்படாத பயங்கரமான சாவுக்கினமான நிலைகள், எண்ணிக்கையிலே அதிகரிக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஒரு பக்கத்திலே இயற்கையின் மூலமாய் வரக்கூடிய அழிவு, மறுபக்கத்தில் மனு குலத்தின் மூலமாய் வரக்கூடிய மகா பெரிய இழப்புக்குரிய காரியங்கள், இப்படி பல முனை தாக்குதல்கள் இத்தனை வருஷ காலமாக நம்முடைய கண்களினால் கண்டதே கிடையாது. நான் என்ன சொல்ல வருகின்றேன், இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன விதமான காரியம் உருவாக்கப்பட போகுது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் திகிலோடும் பயத்தோடும் கழிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகின்றோம். இந்த காலத்தில் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பணியை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம் நமக்கே தெரியாது. எதற்காக இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் ஊற்றினார் நமக்கு தெரியாது. ஏதோ சபைக்குள்ளாக வந்தோம், ஏதோ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம், ஏதோ ஆவியிலே நிறைந்தோம், அந்நிய பாஷை பேசினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம். இதற்காகத்தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நாம் ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்த்தது உண்டு. ஆனால் அந்த காலங்களிலே கர்த்தராகிய தேவன் நம்மை பற்றி ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் பேசாமல் விட்டுட்டார். நாம் வந்தோம், எழுந்தோம், போனோம், காணிக்க போட்டோம், வீட்டுக்கு போனோம், சண்டை போட்டோம், எத்தனை விதமான காரியங்களை உலக மக்கள் செய்ததை போலவே நாமும் செயல்பட ஆரம்பித்தோம். ஆனால் இப்பொழுது இந்த கடைசி காலம் வரக்கூடிய இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களை ஆண்டவராகிய தேவன் அழைத்து, உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை அழைத்ததற்கு ஒரு திட்டம் உண்டு, இந்த காலத்தில் நீ எழுந்து செய்ய வேண்டிய பணிகள், இந்த காலத்தில் நீ செய்ய வேண்டியது அவசியம் என்று தேவன் உங்களையும் என்னையும் அழைக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இத்தனை நாட்கள் நித்திரை மயக்கத்திலே காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, உலக அரங்கை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போன நமக்கு ஒரு புதிய ஒரு அழைப்பை ஆண்டவராகிய தேவன் தருகின்றார். நீயும் நானும் இயங்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. ஒரு ஆடை வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட்டை வீட்டிலே வளர்க்குறது உண்டானால் ஆட்டை ஒவ்வொரு நாள் மாலை வேளையில் அப்படி காலால் நடத்தி கொண்டு போகிறாங்க. நிறையா இலை தழைகளை எல்லாம் அவங்க எடுத்து கொண்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்டுக்கு எஜமான் மேலே ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நமக்கு எஜமான் எல்லா காரியத்தையும் எல்லா விதமான விஷயத்தையும் வாங்கி கொண்டு கொடுக்குறாரே, நிறைய பசும் புல்களெல்லாம் கொண்டு போடுகிறாரே, காலாறு டெய்லியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரே என்று சொல்லி அந்த ஆட்டுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நாள் அந்த ஆட்டை சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் அப்படி கையில் துண்டை போடுபடி என்னமோ பேச ஆரம்பிக்கிறான். பேசி அந்த ஆட்டை விலைக்கு விற்ற உடனே என்ன நடக்குது பாருங்கள், அவன் நேராக வேறொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் கசாப்பு கடைக்கு கூட்டிகிட்டு போயிடறான். அந்த ஆட்டை அத்தனை நாள் கொழுக்க வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்கிறது? அந்த ஆட்டினுடைய தன்மை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதே மாதிரி இத்தனை நாள் கர்த்தர் உங்களை வளர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் இயங்க வேண்டிய இந்த காலத்தில் எழும்ப வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இத்தனை காலங்கள் வரைக்கும் உறங்கினோம், கர்த்தர் கேட்கல. இத்தனை காலங்கள் வரைக்கும் நம் இஷ்டப்படி ஓடினோம், நம்மை பற்றி கவலைப்பட்டோம், நம்முடைய காரியத்திற்காக அழுதோம், புலம்பினோம். நல்ல வேலை, நல்ல வாய்ப்பு, நல்ல சூழ்நிலை, நல்ல குடும்பம், நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு வர வேண்டும் ஜெபிச்சோம், கர்த்தர் கேட்கல. ஆனால் இப்பொழுது சொல்கிறார், இத்தனை நாள் உனக்காக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலை போதும். நீ எனக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவன், எனக்காக நீ மெய்யாகவே தரம் பிரிக்கப்படும்படிக்காக எனக்காகவே உருவாக்கப்பட்ட என்னுடைய சந்ததி நீ எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். எழும்ப வேண்டிய ஒரு மனிதன் எப்படி எழும்ப வேண்டுமாம்? வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 5:14 என்ன வார்த்தை சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்கக்கூடிய நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு? நீ தூங்கக்கூடிய நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. கர்த்தர் இங்கே சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும்? தூங்கக்கூடிய நீ தூக்கத்தை விட்டு எழுந்திருச்சுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் அங்கே அவர் என்ன சொல்கிறாரு? தூங்கக்கூடிய நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். தூக்கத்தில் கூட நாம் இங்கும் அங்கும் புரண்டு படுக்க ஆரம்பிப்போம். மரித்தோராக இருக்கிறது உண்டானால் ஒரு கிரியும் செய்யாமல் பேசாமல் இருப்போம்.
அதாவது ஒரு 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 டெட் பாடியை கொண்டு போய் போட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரே பக்கமாக படுத்து பெட் சோரெல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து டர்ன் பண்ணி படுக்காது. அது அப்படி எந்த நிலையிலே போட்டுங்களோ அப்படி படுக்கும். இப்போ தூங்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு போயிட்டோம், இயக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் போயிட்டோம். மரித்தோரை போல இயங்காது இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக நாம் காணப்பட்டோம். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனுடைய பணி என்ன அதுவே நமக்கு தெரியாது. கிறிஸ்தவன் என்றால் அவனுடைய வேலை என்ன அதுவே தெரியாது. கிறிஸ்தவன் என்றால் நமக்கு தெரிந்த ஒரே ஒரு வேலை என்ன, கிறிஸ்மஸ் பண்டிகை என்று நல்ல ஆடைகளை வாங்க வேண்டும், ஈஸ்டர் பண்டிகை என்று நல்ல உடைகளை வாங்க வேண்டும். இந்த ஆலய ஆராதனை வரக்கூடிய நேரத்தில் எங்கேயாச்சும் பரவாயில்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஊழியத்திற்கு ஒரு முறை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பணியாள் என்னோடு கூட பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த மாதிரி சபை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று மீன் விற்கக்கூடிய மீன் வியாபாரி வந்துடுவாங்க. கீழே அந்த சைடு அப்படி மீன் கத்திட்டு வந்துடுவார். வந்த உடனே சபையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு கையில் பைபிள் ஒரு கையில் மஞ்சப்பை வச்சுட்டு வருவாங்க. மீன் வந்த உடனே பைபிளை இங்கேயே வச்சுட்டு இடம் போட்டுட்டு மஞ்சப்பையை தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி எல்லாரும் போகிறாங்கன்னு பார்த்தா சபை போதகரும் அவர் ஒரு 2-3 பை வச்சிருப்பார், அவரும் எடுத்துகிட்டு போயிடுவார். எடுத்து கொண்டு போய் வீட்டில் போய் மீனெல்லாம் பொறிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மீண்டும் வந்து பிரசங்கத்தை துவங்க ஆரம்பிப்பார். அப்பெல்லாம் கர்த்தர் பார்க்காம விட்டுட்டார், சரி போ தின்னுட்டு போ அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் இப்பொழுது நீயும் நானும் இயங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். தூங்கக்கூடிய நீ மரண நித்திரையை விட்டு எழுந்திரு. உன்னுடைய மரணிப்பான படுக்கையை விட்டு, இயங்காதிருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை விட்டு, இயக்கம் இல்லாத ஒரு நிலையை விட்டு, உலகத்தானை போல உலகத்திலே காணப்படும் மக்களைப் போல சண்டைகள், சச்சரவுகள், வருத்தங்கள், கவலைகள், கஷ்டங்களின் ஊடாக கடந்து போய் மரண நித்திரையின் ஊடாக கடந்து போன நீ எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு எழுந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். பெட்ல இருந்து ஒரு மனுஷன் எந்திரிச்ச உடனே என்ன செய்யறான் பாருங்க, உடனே நேர போய் தன்னுடைய எல்லா விதமான தன்னுடைய உடலிலே காணப்படக்கூடிய சில அழுக்குகள் யாவற்றையும் கழுவி விட்டு திரும்பவும் புத்துணர்ச்சியோடு கூட தன்னுடைய வேலைகளை செயல்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றான். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய மனிதனும் எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் தேவையற்ற காரியங்களை நின்று அவன் முதல் விஷயமாய் வேறு பிரிக்கப்பட வேண்டும். வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வாக்கியம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடியவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அவர் சொல்லுகின்றார், நீ தூங்கக்கூடிய நீ விழிப்போடு கூட எழுந்திருந்து சாகிறதற்கு ஏதுவாய் காணப்படக்கூடிய காரியங்களை நீ சீர்படுத்துன்னு சொல்றார். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஏதாகிலும் ஒரு வியாதி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வியாதி பெரிய ஒரு வியாதியாக, ஒரு தலை நோவு வருகிறது, ஒரு வயிற்றிலே ஒரு வலி வருகிறது, அல்லது ஒரு ஹார்ட்ல ஒரு சின்ன ஒரு பெயின் வருகிறது என்று சொன்னால் அதை பார்த்தும் பாராமல் யாரும் விட்டுவிடுகிறது இல்லை. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கடந்து போறாங்க. அவங்க ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து அவங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு, இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த வால்வுகளில் 2 வால்வு செயலாமல் போயிடுச்சுங்க என்று சொல்லி அவங்க நம்மளை பார்த்து சொன்ன உடனே, மிச்ச வாழ்வுலாம் நல்லா தானே அது இயங்கி கொண்டு தானே இருக்கு, 2 தானே போனால் போயிட்டு போதும், யாரும் விடுகிறது இல்லை. அந்த 2 வால்வு செயலிழந்து போன அந்த வால்வை இயக்கம் படுத்தக்கூடிய அளவிற்காக எந்த மருத்துவமனையில் போனால் சரியான ஆபரேஷன் பண்ணி அந்த ஹார்ட்ல எங்கெங்கே அடைப்புகள் இருக்கிறது என்கிறதை அவர்கள் எப்படி எடுத்துவிடக்கூடிய அளவிற்கு தீவிரப்பட ஆரம்பிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஆவிக்குரிய நிலையில சாகிறதற்கு ஏதுவான காரியங்களை கண்டும் காணாதவனாய் நீ இருந்து விடாதே. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மரணிக்க பண்ணக்கூடியது எது? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இயங்க விடாமல் செய்யக்கூடியது எது? பிரசங்கத்தை கேட்கிறோம், எழுப்புதல் பெற வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் வருகிறது. இன்றைக்கு நான் கர்த்தருக்கென்று வைராகியமாய் உழைக்கணும், வைராகியமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். இந்த இடத்தை தாண்டி கடந்து போன உடனே எல்லா விஷயத்தையும் நான் மறந்து பழையபடி என்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகக்கூடிய அளவிற்கு நான் ஆவியிலே எழும்ப முடியாமல் என் ஆவிக்குரிய நிலையை தடுக்க செய்யக்கூடியது எது? இவைகளை நீ முதல் காரியம் களைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இது உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய பரிமாணத்திலே, ஆவிக்குரிய வண்ணத்திலே உன்னாலும் என்னாலும் எழும்ப முடிகிறது இல்லை. பிரசங்கத்தை கேட்கிறவனாய் மட்டும் இருப்போமே தவிர பிரசங்கத்திற்குரிய வாழ்க்கை வாழக்கூடியவனாக ஒருபோதும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடிகிறது இல்லை. இன்றைக்கு அநேகம் கிறிஸ்துவனுடைய நிலைமையை பாருங்கள். ஏனோ தானோ என்று வருகிறோம், ஏனோ தானோ என்று கடந்து போகிறோம். எதற்காக நான் கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அதுவே உங்களுக்கு தெரியாது.
எதற்காக இந்த ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவே உங்களுக்கு தெரியாது. உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஜனங்கள் யாரிடத்திலே கேட்கும்படி போகிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அல்லது இந்த சீன நாட்டில் வந்திருக்கக்கூடிய மகா பெரிய பயங்கரமான அழிவை உருவாக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி நம்முடைய இந்தியாவை தாக்கும்படி அவங்க செய்யக்கூடிய, அதாவது மகா பெரிய பயங்கரத்துக்குரிய காரியங்களாய் காணப்படலாம். இந்த மாதிரியான காரணத்திற்கு உரிய பதில்களை யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்றால் தேசத்தை ஆளும் தலைவர்களிடத்தில் அல்ல, தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அல்ல, ரட்சிக்கப்பட்ட உன்னிடத்திலும் என்னிடத்திலும் தான் கர்த்தர் கேட்பார். நீ தான் அதுக்கு பதில் சொல்லணும். எதற்கு இந்த காரியம் தேசத்திலே உருவாக்கப்பட்டது, இந்த காரியம் வரக்கூடிய வரைக்கும் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பார். உன்னுடைய பணியை நீ செய்யாமல் நீயும் நானும் உறங்கி கிடக்கிறது என்ன கர்த்தர் கேட்பாரு. இத்தனை அபிஷேகத்தையும் வல்லமையும் நான் உனக்கு தந்தேனே, ஆவிக்குரிய பலத்தையும் ஆவிக்குரிய கிருபையும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலே ஊற்றி தந்தேனே, இவைகள் எல்லாம் உறக்கத்திற்கா? இவைகள் எல்லாம் இயங்காத ஒரு தன்மையின் ஊடாக நீ உன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளும்படிக்காகவா? இல்லையே. இயங்கி 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 வருகின்ற அழிவையும் நாசம் மோசத்தையும் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீயும் நானும் தானே அல்லவா தடுக்க வேண்டும்? வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் என்ன வாக்கியத்தை சொல்லி வைத்திருக்கிறார்? என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேசத்திற்காக அவர்கள் ஜெபிக்கிறது உண்டானால் நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்க ஜெபிச்சாதான் சேமம் வரும். அப்படின்னா தேசத்துக்கு இன்னும் சேமம் வராமல் தேசம் இன்னும் அழிவையும் பயங்கரத்தையும் நோக்கி போகிறதற்கு காரணம் யார் என்றால் ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு நீயும் நானும் இயங்காதிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் என்கிற பெயர் வைத்திருக்கக்கூடிய நீயும் நானும் இயக்கமற்ற செத்து போன பேதமாய் நாம் இருக்க ஆரம்பிக்கிறோம். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நீ எழுந்து சாவுக்கீனமான காரியங்களை உன்னை கிரிய செய்ய விடாமல் எது எல்லாம் தடுக்க ஆரம்பிக்கிறது, உன்னை இயங்க விடாத அளவிற்காக, உன்னால் எழும்ப முடியாத அளவிற்காக, உன்னுடைய வல்லமையை அதிகப்படுத்த முடியாத அளவிற்காக தடுக்கக்கூடிய சத்துவம் எது, அதை முதல் காரியம் களைந்து போடி என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. எது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முக்கியமான தடையாய் காணப்படுகிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, என்னை அனுப்பியிருக்கிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகின்றார், தேவன் பேரிலே வைக்கக்கூடிய விசுவாசம் மரணத்திற்கு உன்னையும் என்னையும் நீக்கும். தேவன் பேரிலே வைக்க முடியாத விசுவாசம் மற்ற ஒரு நிலை உன்னை மரண ஆக்கினைக்குள்ளாக தள்ள ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறதற்கு காரணம் என்ன? விசுவாசம் அற்ற நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் ஊன்ற கட்டப்படுகிறது உண்டானால் அவனுடைய வாழ்க்கையின் தன்மையே வித்தியாசமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அவன் இயங்காத ஒரு கிறிஸ்தவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் வைத்துக் கொள்ள மாட்டான். அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையின் நிலைகளை நெருக்கி ஏவ துவங்க ஆரம்பிக்கும். அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசம் அவனை தட்டி எழுப்ப துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அவனை இயக்கம் அற்ற ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, அவனை இயங்கக்கூடிய கிறிஸ்தவனாய் அவன் பெற்றிருக்கக்கூடிய விசுவாசம் அவனுக்குள் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்னென்ன மாற்றங்களை அது நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது? பல மாற்றங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அதுதான் இப்ப இந்த கடைசி காலத்திற்குரிய முக்கியமான தேவை. 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலே உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்? இன்றைக்கு உலகம் அனைத்தையும் மோசம் போக்கக்கூடிய பொல்லாத பிசாசு தன்னை எதிர்க்கிறவன் யாருமே இல்லை என்கிறதை காண்கிறதுனால தன் இஷ்டப்படியே காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் ஆக்சிடென்டல் டெத், ஒரு பக்கம் பார்த்தால் சாவுக்கினமான வியாதிகள், இன்னொரு
இன்னொரு பக்கம் பார்த்தால் தூக்கு போட்டு மரணிக்கக்கூடிய மரணங்கள், தடுக்கப்பட முடியாத சாவுக்குரிய காரியங்கள், அநேகம் கொள்ளைகளினால் வரக்கூடிய பயங்கர ஆபத்துகள். உலகத்திலே வாழ்க்கை வாழ முடியாத அளவிற்கு இந்த உலகம் நாசப்படுத்தப்பட்டு போக காரணம் என்ன? இத்தனை நாள் இந்த உலகத்தில் நம்ம வாழத்தான் செஞ்சோம். இந்த உலகம் நமக்கு நாம் வாழக்கூடிய அளவிற்கு எல்லா காரியங்களையும் திறந்து வைக்க ஆரம்பிச்சிருந்தது. நல்ல வேலை வாய்ப்புகளை நமக்கு தந்தது, நல்ல தொழில் வளங்களை நமக்கு உருவாக்கிற்று, நல்ல மீன் வளங்களை நமக்கு தந்தது. நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானதாக இந்த உலகம் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தை திரும்பி பார்த்தால் இந்த உலகம் வாழுகிறதுக்கு லாயக்கற்றதுன்னு சொல்றாங்க. இந்த லாயக்கற்ற அளவிற்கு உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் குறுகின காலத்திற்குள்ளாக ஏதோ ஒரு சக்தி வந்து இயங்கி இந்த உலகத்தை நாசப்படுத்தி போட்டுக்கொண்டே வருகிறது. உலகத்திலே யாரையும் நம்ப முடியாத அளவிற்கு, போதகனை நம்ப முடியல, ஊழியனை நம்ப முடியல, விசுவாசியை நம்ப முடியல, ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மனிதனை நம்ப முடியல, நல்ல ஆவிக்குரிய மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனை நம்ப முடியல. எந்த இடத்திலே பார்த்தாலும் எங்கு ஏமாற்றம், எங்கு காரியம் உருவாக்கப்பட போகிறது அறிய முடியாத அளவிற்கு உலகம் நாசகாரப்படுத்தப்பட்டு போனதற்கு காரணம் என்ன என்றால், உலகத்தை நாசப்படுத்தும் பொல்லாத சாத்தான் உலகத்திலே ஒரு முறை ஆரம்ப நாட்களிலே கடந்து வந்தான். எந்த காலத்தில் வந்தான் அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக என்னுடைய சிறு பிராயத்தில் ஆரம்ப நாட்களிலே இந்த பொல்லாத பிசாசு இந்த தேசத்தை அழிக்கும்படிக்காய் கடந்து வந்த பொழுது, அந்த நாட்களில் காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்கள், தினகரன், ஜான் ரவிநாத், இன்னும் அநேகம் தேவ ஊழியக்காரர்கள் எல்லாரும் எழும்பி நின்று சாத்தானுக்கு விரோதமாய் போர் செய்து சாத்தானை தரை மட்டும் தாழ்த்தி மடங்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்கள் ஆண்டவராகிய தேவனால் திறந்த வாசலாக காணப்பட்ட நாட்களாய் காணப்பட்டதுனால சுவிசேஷத்திற்கு ஒரு தடையுமே இல்லை. அந்த நாட்களில் அவர்கள் செய்த ஜெபம், அவர்கள் விதைத்த கண்ணீர், அவர்கள் ஊற்றின எல்லா விதமான வேதனைகள், பாடுகளை நிமித்தம் சாத்தான் கிரியைகளை செய்ய முடியாமல் நடுநடுங்கி ஒடுங்கி போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா இப்ப தடுக்கிறவன் ஒருவனுமே இல்லை. எல்லா மனுஷனுடைய நிலைகளை பார்க்கிறோம். எல்லா கிறிஸ்தவனும் தன்னலம் வாய்ந்த கிறிஸ்தவன. இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்காக நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, நீங்கள் என்ன ஒரு காரியத்தை சொல்லுவீங்க? தேசத்தில் கொரோனா வந்திருக்குங்க, அதுக்காக ஜெபிக்கிங்க சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, என் பிள்ளைக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கணும், அதுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கிறேன், நல்ல இடத்துல வரன் கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பிள்ளைக்கு எந்த விதமான முதலீடும் செய்யாத அளவிற்காக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும்படிக்கா, இப்படித்தானே நம்ம கேட்குறோம். அப்படி என்றால் நம்முடைய நினைவு எப்படி போயிடுச்சு பாருங்க. ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அந்த உலகத்தை துச்சமாய் மதிக்க ஆரம்பிச்சாங்க. உலகத்தை ஒரு பொருட்டாய் கூட நினைச்சு கூட பார்க்குது. அவங்களுடைய வாழ்க்கையிலே உலகத்திலே பரதேசிகளைப் போல வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்தவன் தான் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ தீவிரக்க ஆரம்பிக்கின்றான். ஒரு கார் வாங்கினா போதாது, இன்னும் 4-5 கார் வாங்கணும். ஒரு வீடு வாங்கினா போதாது, 4-5 வீடு வாங்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் எல்லைகளை விரிவாக்க வேண்டும். என்ன எல்லைகளை விரிவாக்க வேண்டும்? ஒரு வீடு வாங்குகிறது மட்டுமல்ல ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த லைன் வீடு முழுசை வாங்கி ஒரு வீட்டில் நான் குடியிருந்து மற்ற 4 வீட்டை நான் வாடகை கொடுன்னு ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனுக்கு சித்தமானால் எல்லா காரியங்களையும் என் வசமாய் மாற்றும். இந்த தன்மைகளுக்கு மூல காரணம் என்ன என்றால், சாத்தானை எதிர்க்கக்கூடிய திராணியை இழக்கும்படி சாத்தான் உன்னுடைய விசுவாசத்தின் வல்லமைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பித்து விட்டான். உன்னுடைய விசுவாசம் செத்து போயிருச்சு. அந்த விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால், அது சாத்தானை பார்க்கும் பொழுது உன்னை அறியாத வேகத்தை உன் வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிச்சிடும். அத்தேனே என்கின்ற பட்டணம், ஏத்தென்ஸ் என்று இப்பொழுது அழைக்கக்கூடிய அந்த பட்டணத்தில் ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கடந்து போய் ஊழியத்திற்காக போகின்றார். இந்த அத்தேனே பட்டணத்தில் ஊழியம் இல்லை அவருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களை அழைத்து கொண்டு வேறொரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். அந்த பட்டணத்தில் அவர் உட்கார்ந்து சகோதரருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பட்டணத்தை அப்படி சுற்றி பார்க்க ஆரம்பித்தார். அப்படி மேல் அப்படியே சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் பார்த்தால், எங்கு பார்த்தாலும் பயங்கரமாய் அந்த நாட்களிலே ஆராதிக்கப்படக்கூடிய அநேகம் தேவன் அருவருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அந்த பட்டணம் முழுமையும் நிறைந்திருக்கிறதை அவருடைய கண்கள் பார்த்தது. அப்போ அவர் என்ன யோசிச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வரலை, நம்ம இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு நமக்கும் இந்த ஊரில் எந்த விதமான பணியும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பிசாசை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? பேசாமல் விட்டுட்டு போயிருக்கணும். இந்த பிசாசுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? ஆகவே நான் என்னுடைய பணிக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிசாசை நான் போய் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி போயிருக்கணும். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அங்கு காணப்படக்கூடிய பிசாசின் சிலைகள் யாவற்றையும் கண்ட மாத்திரத்தில் ஆவியிலே பவுல் வைராகியம் அடைந்தான். அங்கு காணப்படக்கூடிய பிசாசனுடைய எல்லா விதமான தன்மைகளை கண்ட மாத்திரத்தில் வைராகியம் அவருக்குள் பற்றி எரிய ஆரம்பித்தது.
இன்றைக்கு தேச அரங்குல நிறைய ஜனங்களை சாகிறதற்காக சாத்தான் மெய்யாகவே காய்களை நகர்த்தும் பொழுது நீயும் நானும் வைராகியம் கொண்டு பற்றி எரியணும். அந்த வைராகியம் வாழ்க்கையில எழும்பணும். அதுதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தத்துவம், ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய சத்துவம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. அவன் சாத்தானுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அவன் எந்த இடத்தில் வந்தால் எனக்கு என்ன வந்தது, கர்நாடகாவிலே வந்தால் என்ன, கேரளாவிலே வந்தால் என்ன, ஆந்திராவிலே வந்தால் என்ன, இன்னும் அநேகம் விதமான வெவ்வேறு நாடுகளிலே கடந்து வந்தால் என்ன, ஏன் வீட்டுக்கு வராமல் இருக்கிறான பிரச்சனை இல்லை என்று சொன்னால் உன்னுடைய விசுவாசம் செத்து போனது. விசுவாசம் உயிரோடு கூட இருக்கிறது உண்டானால் இந்த உலகத்தை தாக்க பிசாசு இந்த உலகத்திலே எங்கே காலடி எடுத்து வைத்தாலும் நீ உன் ஆவியிலே பற்றி எரியணும். இந்த உலகமும் அதனுடைய நிறைவும் கர்த்தருக்குரியது. இதை தொட சாத்தானுக்கு என்ன அதிகாரம் உண்டு? இதன் மேலே தன்னுடைய கால்களை வைக்க என்ன விதமான சத்துவம் அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? இவனை அழிக்க தேவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த வைராகியம் உனக்குள் பற்றி எரிஞ்சாதான் நீ விசுவாசத்திலே உறுதி உள்ளவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பிசாசை எங்கு காண ஆரம்பித்தாலும், பிசாசனுடைய தன்மைகளை எங்கு நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்க நேர ஆரம்பித்தாலும் உன்னுடைய உள்ளம் அவைகளை குறித்து மெய்யாகவே பேசாமல் இருந்து விடாமல் பற்றி எரிய ஆரம்பிக்கும். இந்த பிசாசு இங்கு வந்ததற்கு என்ன நோக்கம்? இந்த பிசாசு இந்த இடத்திற்குள்ளாக வந்ததற்கு என்ன காரணம்? இந்த பிசாசு எதற்காக உள்ளே வந்தார்? இதை கண்ட மாத்திரத்தில் நீயும் நானும் கொழுந்து விட்டு எரிஞ்சிடணும். இப்படி எரிய ஆரம்பிச்சாதான் பிசாசு இந்த பகுதியை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடுவானே தவிர மற்றபடி அவன் மற்ற காரியங்களை செய்யும்படி வரக்கூடிய பிசாசை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா பிசாசை நான் துரத்தி கொள்கிறேன். பிரச்சனை வராது இருக்கக்கூடிய வரைக்கும் எதற்கு நானாக போய் வம்படியாக அவனோடு கூட போய் நான் சண்டை போட வேண்டும்? நான் அடிக்கடியாக சொல்லக்கூடிய எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அடிக்கடி என்னுடைய செய்தியில் நான் சொல்கிறது வழக்கம். அவர் ஒரு ஆர்சி சமயத்தை சார்ந்த ஒரு மனிதன். ஆர்சி சமயத்தில் வீட்டில் ஒரு படம் முன்னால் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெகாவேல் தேவதூதன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஈட்டியை வைத்து கீழே இருக்கக்கூடிய வலு சர்ப்பத்தை குத்துற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த மனிதன் என்னை அவருடைய வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு போனார். சரின்னு சொல்லி நானும் அவர் வீட்டுக்கு கடந்து போகும்படி உள்ளே போக ஆரம்பித்தேன். போகும் பொழுது அவர் என்ன செய்தார் பாருங்கள், மிகாவேல் தேவதூதனை கையை வச்சு அப்படி தொட்டு அப்படி முத்தம் பண்ணினார். சரின்னு சொல்லி அரசி சமயத்தில் அதெல்லாம் சாதாரணம். முத்தம் பண்ணினார். சரின்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த ஈட்டியையும் தன்னுடைய கரங்களை தொட்டு முத்தம் வைத்தார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்காம பார்த்தீங்கன்னா வலு சர்ப்பம், அவன் மேலும் கையை வைத்து முத்தம் கொடுத்தார். உடனே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சரி, மிகாவேல் தூதனை செஞ்சீங்க, ரைட்டு. ரெண்டு அவருடைய கையில் வச்சிருக்கக்கூடிய ஆயுதத்தை செஞ்சீங்க, அது கூட ஓகே தான். ஆனால் அந்த பிசாசை நீங்கள் தொட்டு கும்பிட்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், பரலோகத்துக்கு போனால் மிகாவேல் கவனித்துக் கொள்ளுவார். ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டேன்னா இவர் என்னை ரொம்ப பாடுபடுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவனையும் நான் தொட்டு கும்பிட்டுட்டேங்க. எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படி சாத்தானை நீ அட்ஜஸ்ட் பண்ணுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ளே விசுவாசம் அற்ற ஒரு நிலை. ஆண்டவர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டான அந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசிங்க. 1 பேதுரு 5:9 அந்த வசனம் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறது? அவர்கள் விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய் அவனுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தில் விசுவாசத்திலே அவர்கள் உறுதியா இருந்ததினால் அவனுக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தில் அவர்கள் உறுதியா இருந்ததினால் அவனுக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நம்பிக்கையின் உறுதி, விசுவாசத்தின் உறுதி அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் சாத்தானை கண்டும் காணாதவனை போல உன்னை அது இருக்க விடாது. சாத்தானை காணக்கூடிய நேரத்தில் உன்னை அறியாத வல்லமை பற்றி எரிய ஆரம்பிக்கும். உன்னை அறியாத சத்துவம் கொழுந்து விட்டு எரிகிறதை நீ பார்க்க முடியும். கிராமத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய அநேக விதமான கோழிகளை பார்த்துருக்கலாம். இந்த கோழிகள் முட்டைகளை இட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய நேரத்தில் குஞ்சுகளை அழைத்து கொண்டு அப்படியே தெரு வழியிலே கடந்து போகக்கூடிய கோழிகள் மேலே ஒரு பருந்து பறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேலே ரொம்ப உயரத்தில் பறந்துக்கூடிய அந்த பருந்தினுடைய அந்த காரியத்தை பார்த்த மாத்திரத்தில் தாய் கோழி தன்னுடைய உடலை சிலிர்த்து கொள்ள ஆரம்பிக்கும். அது எங்கேயோ பறக்குது என்றாலும் கூட இது எங்கே தன்னுடைய குஞ்சுகளை பாதித்து விடுவோம் என்பதற்காக எங்கோ பறக்கக்கூடிய பருந்தை கண்ட மாத்திரத்தில் தாய்க்கோழி சத்தமிட்டு தன்னுடைய உடலை சிலிர்த்துக் கொள்கிறதை போல உனக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம் எங்கோ வரக்கூடிய சாத்தானை கண்ட மாத்திரத்தில் உன்னுடைய உடம்பை சிலிர்க்க ஆரம்பிச்சிடும்.
உனக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை கொழுந்து விட்டு எரிய செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த சாத்தான் இந்த உலகத்திலே தொடுகிறதற்கு என்ன அதிகாரம்? இந்த உலகத்தை கர்த்தராக தேவன் என்னுடைய கையில் தானே தந்தார். ஆண்டவராக தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து, கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம், இந்த பூமியை நான் உங்கள் கரங்களிலே மெய்யாகவே சுதந்திர விதமாய் தருகிறேன். கர்த்தர் கொடுத்தாரு. எல்லா காரியங்களையும் ஆண்டவராக தேவன் தந்து, இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட உலகத்தை தொட சாத்தானுக்கு என்ன அதிகாரம் உண்டு? இந்த காரியம் வந்த மாத்திரத்தில் உனக்குள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் விசுவாசம். அந்த விசுவாசம் உன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, இந்த இப்பொழுது உலகத்திலே காணப்படக்கூடிய இந்த பிசாசின் ஆதிக்கங்களை கண்டு நீங்களும் நானும் வெறுமனே இருக்கவே மாட்டோம். நம்முடைய பணிகளை பார்த்து கொண்டு ஓய்ந்திருக்க மாட்டோம். நம்முடைய பணிகளை பார்த்து கொண்டு நாம் சோம்பி இருக்க மாட்டோம். நம்முடைய வேலைகளுக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம். உலகமே மோசம் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையிலே அமைதியை தேட முடியும்? உலகமே பற்றி எரியக்கூடிய இந்த காலத்தில் எப்படி நான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேட முடியும்? எப்படி உங்களாலும் என்னாலும் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது? உலகமே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன காரியம் நடக்கப் போகிறது? அரசாங்கத்தில் வரக்கூடிய பிரச்சனை, உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனை, தொழிலாளிகள் மத்தியில் வரக்கூடிய பிரச்சனை, உலகமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களாலும் என்னாலும் எப்படி அமெரிக்கையாய் தூங்க முடிகிறது? யோசிச்சு பாருங்களேன். இந்த தூக்கம் வருகிறதுக்கு காரணம் என்ன? உன் விசுவாசம் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் எல்லா நாளை காட்டிலும் இப்பொழுது 8 மணிக்கு அலாரம் வச்சிருந்திருக்கிறோம். காலையில் முந்தியெல்லாம் 5 மணிக்கு விழிப்பாக நம்ம எந்திரிச்சோம், பிரச்சனை இல்லாத காலத்தில். இப்பொழுது பிரச்சனை இருக்கக்கூடிய காலத்தில் தூக்கம், நித்திரை, மயக்கம் அதிகமாய் வருகிறதற்கு காரணம் என்ன? செத்து போன அந்த விசுவாசம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த விசுவாசம் முதல் காரியம் உயிரோடு கூட எழும்புகிறது உண்டானால், இந்த விசுவாசம் தான் உயிரோடு கூட எழும்புகிறது மட்டுமல்ல, உன்னையும் உயிரோடு கூட எழும்பும் கிறிஸ்தவனாய் அது உன்னை உருவாக்க ஆரம்பிக்கிறது. உன்னை இயங்கும் கிறிஸ்தவனாய் அது உன்னை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. உன்னுடைய இயக்கத்தை அந்த விசுவாசம் அதிகரிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் அதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இரண்டாவது விஷயம் என்ன நடக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு, விசுவாசிக்கக்கூடிய உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கோ வீட்டை கட்டக்கூடியவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் 2வது விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறதற்கு முன்பதாக இதை விளக்குகிறதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படி ஆண்டவர் மோசே என்கின்ற இரட்சகனை அனுப்பி அந்த மோசே என்கின்ற இரட்சகனின் மூலம் அநேகம் வாதைகளை இஸ்ரவேல் அந்த எகிப்தின் நாட்டிலே கர்த்தராகிய தேவன் உருவாக்கி இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு வருகின்றார். அழைத்து கொண்டு வந்து செங்கடல் என்கின்ற இடத்துல அவங்க பாளையம் இறங்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்த்தார்கள். இதோ பார்வோனுடைய சேனையும் இராணுவமும் இஸ்ரவேல் மக்களை துரத்துகிறதாக அவருடைய கண்கள் பார்த்தது. அவங்க பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க. மோசே என்கின்ற மனிதனை பார்த்து அவர்கள் முறுமுறுக்க துவங்கினாங்க. எகிப்திலே எங்களுக்கு கல்லறைகள் இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்தர வெளியிலே அடக்கம் பண்ணும்படிக்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள்? எகிப்திலே நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தோமே, எங்களை கொல்லும்படிக்காக எங்களை கூட்டிக் கொண்டு வந்தது என்ன? இந்த வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் கேட்ட மாத்திரத்தில் நடுவிலே 2 பேரும் ஒன்றிணைக்கப்பட முடியாத அளவிற்கு பெரிய பில்லர் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய அக்னி ஸ்தம்பமாய் அவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் நின்று கொள்ள ஆரம்பித்தார். இப்போ 2 பேரும் இந்த பக்கம் எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த பக்கம் இஸ்ரவேலுடைய ஜனங்கள். இந்த 2 பேருக்கு நடுவிலே கர்த்தராகிய தேவன் பெரிய ஸ்தம்பமாய் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். இப்போ இதில் அந்த வசனம் என்ன ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். பகலை குளிர்விக்கக்கூடிய அளவிற்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் மேகமாகவும்
எகிப்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அழிவை தரக்கூடிய அளவிற்கு அக்னியாகவும் கர்த்தர் நிற்கிறதை அவருடைய கண்கள் பார்த்தது. ஒரே ஸ்தம்பம் தான் நின்னுச்சு, ஆனால் எகிப்தியருடைய கண்களுக்கு அது எப்படி இருந்தது? அக்னி ஸ்தம்பமாய் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களை குளிர்விக்கக்கூடிய மேகஸ்தம்பமாய் காணப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த ஆண்டவராகிய தேவன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கன்மலை விசுவாசம் உள்ளவனுக்கு அடைக்கலம் தரக்கூடிய மலையாக, ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மலையாக, எல்லா கிருபைகளையும் கர்த்தருடைய ஆதீனத்திலிருந்து சுதந்திரிக்கக்கூடிய ஒரு மலையாக காணப்படக்கூடிய அதே மலைதான் ஆண்டவராகிய தேவனை அறியாதவர்களுக்கு இடறுவதற்கு ஏதுவான கன்மலையாக, அவர்களை சாகடிக்கக்கூடிய அளவிற்காக காணப்படக்கூடிய கன்மலையாக இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கிறது உண்டானால் இரண்டாவது நன்மை என்ன நடக்கிறது பாருங்கள். அவன் கர்த்தராகிய தேவனை இருக்கிற வண்ணமாகவே புரிந்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றான். அவர் ரட்சிப்பின் கன்மலை என்கிறதை யாருடைய கண்களுக்கு ஆண்டவராக தேவன் துலாம்பரமாய் வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். விசுவாசம் உள்ளவனுடைய கண்கள் தான் கர்த்தராகிய தேவனை கர்த்தராகிய தேவனாகவே பார்க்க ஆரம்பிக்கிறது. மற்றவன் கர்த்தரை பார்க்கிறான், அந்த கர்த்தராகிய தேவனை அவன் பார்க்கும் பொழுது இடரக்கூடிய கன்மலையாய் பார்க்கிறான், தடுக்கக்கூடிய கல்லாய் பார்க்கிறான். ஆனால் விசுவாசம் உள்ளவனுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன் விலையேற பெற்ற மூளை கல்லாய் இருக்கிறதை கர்த்தராகிய தேவன் அவனுடைய கண்களுக்கு முன்பதாய் தோற்றமளிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். அப்படின்னா இந்த விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே எதை உன்னுடைய வாழ்க்கையிலே தர துவங்குகிறது? கர்த்தராகிய தேவனை இருக்கிற வண்ணமாய் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, கர்த்தருடைய மகிமையை இருக்கிற வண்ணமாய் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் விசுவாசம் உன்னுடைய கண்களை பிரகாசிப்பிக்க கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. உன் கண்களை அது மெய்யாகவே தெளிவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே உறுதியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கிறது? கர்த்தராகிய தேவனை கர்த்தராகவே நீ பார்க்க ஆரம்பிக்கிறாய். இத்தனை நாட்கள் வரைக்கும் கர்த்தரை நாம் எப்படி காண ஆரம்பித்தோம்? கர்த்தரை ஒருவேளை சுகமளிக்கக்கூடிய ஒரு டாக்டர் மாதிரி நம்ம பார்த்திருப்போம். கர்த்தராகிய தேவனை ஒருவேளை நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை கேட்கக்கூடியவராக நம்ம பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பெட்டிஷன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்டரா கூட நம்ம வந்து பார்த்திருக்கலாம் கர்த்தரை. ஒருவேளை சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளா கூட நம்ம பார்த்திருக்கலாம். கர்த்தரை கர்த்தராக பார்க்கிறது தான் முக்கியம். கர்த்தரை கர்த்தராக எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தரை கர்த்தராக நீ அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கர்த்தருக்குரிய கனத்தையும் மகிமையும் எல்லா நாளிலும் செலுத்தக்கூடியவனா விளங்க ஆரம்பிச்சிருவேன். கர்த்தரை எல்லா விஷயத்திலும் முதன்மைப்படுத்தக்கூடியவனா நீ மாற்றப்பட ஆரம்பிச்சிருவ. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் யாரும் சொல்லி உனக்கு வருகிறது இல்லை, அது தானாகவே உனக்குள் சுரந்து வருகிறத பார்க்க முடியும். ஏனென்றால் கர்த்தரை இருக்கிற வண்ணமாய் ஒரு மனிதன் காண ஆரம்பிக்கும் பொழுது, ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதே உதாரணத்தை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்கள், ஆரம்ப நாட்களிலே யோவான் என்கின்ற தேவனுடைய மனிதன், கர்த்தராகிய தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனிதன், கர்த்தருடைய அன்பை பெற்ற ஒரு மனிதன். ஒவ்வொரு நாளும் யோவான் இயேசுனுடைய மார்பிலை போய் சாய்ந்து கொள்ளுவார். ஆண்டவராகிய தேவனுக்கு மிகவும் நெருக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அந்த யோவான். ஆண்டவரோடு கூட அந்யோன்யமான ஐக்கியம் கொண்டவன் அந்த யோவான். எல்லா சீஷர்களும் யோவான்கிட்ட தான் கேட்பாங்க. இயேசுகிட்ட ஏதாச்சும் ஒரு காரியத்தை கேட்கணும்னா நீ கேட்டு சொல்லு, அவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய சீஷனை பார்த்து நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இயேசுவோடு கூட நெருக்கமாய் காணப்பட்ட இந்த யோவான் ஒரு நாளில் பத்மு என்கிற தீவிலே யோவானை நாடு கடத்தி அங்கே கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னால் யோவான் என்கிற மனிதன் அந்த தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் அந்த 7 சபைகளின் மேலே நல்ல ஒரு பிஷப்பாக அவர் பணியாற்றி கொண்டு வந்திருந்தார். அந்த ஆசியா மைனர் என்கின்ற இடத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய 7 திருச்சபைகளின் மேலே ஒரு நல்ல ஒரு பிஷப்பாக பணியாற்றிய அந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்திற்கு வைராகியமாய் காணப்பட்டதுனால அவர்கள் நாடு கடத்த சம்மதிக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் தேசத்தை விட்டு தேசம் தாண்டி கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கினாங்க. இவரை நாடு கடத்தின மாத்திரத்தில் எல்லா விதமான சூழ்நிலைகளின் நடுவிலிருந்து தூரத்தில் மனித சஞ்சாரமே இல்லாத இருக்கக்கூடிய இடத்திற்குள்ள கொண்டு போய் அவர் கொண்டு விட்டுட்டாங்க. என்ன காரியம் உருவாக்கப்பட்டது, என்ன காரியம் நடந்தது? தூர இடத்தில் காணப்பட்ட அந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் தப்பு ஒண்ணுமே செய்யல, பாவம் ஒண்ணுமே செய்யல, அக்கிரமம் ஒண்ணுமே செய்யல, நாடு கடத்தி எங்கேயோ தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க.
நடந்த காரியத்தை பார்க்கிறோம். என்ன ஒரு விஷயம் நடைபெற ஆரம்பித்தது. ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் அவருக்கு முன்பதாக மெய்யாகவே கடந்து வர துவங்கினார். முகமுகமாய் அவருடைய பிரசன்னம் அவருக்கு முன்பதாக எழும்பி வர துவங்க ஆரம்பித்தது. முன்பு கண்ட அதே ஆண்டவர், முன்பு கண்ட அதே இயேசு கிறிஸ்து வழக்கம் போல இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய நிலையில் காணப்பட்ட அவனுக்கு முன்பதாக இப்பொழுது காணப்பட்ட கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை கண்ட மாத்திரத்தில் அவருடைய சப்த நாடியும் ஒடுங்கி போயிற்று. அவருடைய எல்லா விதமான காரியங்களும் நடுக்கத்திற்கு உட்படுத்தப்பட துவங்க ஆரம்பித்தது. இப்பொழுது கர்த்தராகிய தேவனை அவர் கண்ட மாத்திரத்தில் அவருடைய மார்பிலை சாயும்படிக்காக போக முடியல அவரால். அவர் பார்த்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் உலைக்களத்திலே காய்ந்த அந்த செம்பை, அதாவது அந்த 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 உலைக்களத்திலே உருக்கப்பட்டதை போல காணப்பட்ட வெண்கலம் போன்ற அந்த பாதங்கள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக காணப்படக்கூடிய பட்டயங்கள் வாயிலிருந்து புறப்படப்படக்கூடிய அந்த நிலை, கண்கள் எல்லாம் ஜுவாலித்து எரியக்கூடிய அக்னி பிளம்பாக பார்த்த மாத்திரத்தில் யோவான் மார்பல சாய முடியல, முகங்குப்புற தரையிலே கீழே விழுந்துட்டார். கர்த்தரை இருக்கிற வண்ணமாகவே நீயும் நானும் தரிசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை, மகிமையை நீ உன்னை எறியாமல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சண்டை போடுவோம், என்ன ஆண்டவரே இவ்வளோ நேரம் நான் ஜோமனை உட்காந்துட்டேன், இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பிரசனம் கூட வரவே இல்லை, பக்கத்தில் கூட நீங்கள் வரவே இல்லை, எவ்வளோ நேரம் நான் உட்காந்து ஜெபிக்கிறது, இன்னும் 5 நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன், 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வரலை அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவோம். பார்த்துங்க, கர்த்தராகிய தேவனை இருக்கிற வண்ணமாய் பார்க்கிறது உண்டானால் 5 நிமிஷம் வார்த்தை நீ கர்த்தர்ட்ட பேசுவ, நாக்கு மேலே ஒட்டிக்கொள்ள ஆரம்பிச்சிடும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அந்த காலத்திலே காணப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை, கர்த்தராக ஆண்டவராகிய தேவனையே அவர்கள் அறிய ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய மகிமையான காரியங்களை பிரத்யட்சமாய் அவர்கள் உணர ஆரம்பித்ததுனால தான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை, கனம், எல்லா காரியங்களையும் அவர்கள் செலுத்த துவங்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனமும் மகிமையும் எங்கே? ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய வாழ்க்கையுடைய நிலை எங்கே? கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை மெய்யாகவே மதிக்கக்கூடிய தன்மைகள் எங்கே? காரணம், தேவனை தேவனாக ஒருத்தருமே அறியல. கிறிஸ்தவ சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, கர்த்தராகிய தேவனை கர்த்தராக அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? யாருக்கும் தெரியாது. யாரோ சொல்லிக் கொடுத்த கர்த்தரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், யாரோ சொல்லிக் கொடுத்த கர்த்தரை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவனை நீங்கள் மெய்யாகவே அறிய முடியும் என்கிற ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு முறையாக இந்த கர்த்தரை நீங்கள் சந்தித்தது உண்டா? கேட்டு பாருங்க. அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறோம், அவர் வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். இருந்துட்டு போட்டுங்க, நீ கர்த்தராகிய தேவனை எப்படி அறிந்திருக்கிறாய்? உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவை அறியக்கூடிய முறைகளிலே எந்த முறையில் நீ அவரை அறிந்திருக்கிறாய்? பதிலே சொல்ல முடியாது. விசுவாசம் உன் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது உண்டானால் நீ தேவனை அறியாதவனாய் உன்னை அந்த விசுவாசம் சும்மா இருக்க விடவே விடாது. விசுவாசம் உள்ள வந்துருச்சுன்னா என்ன செய்ய ஆரம்பிக்கும் பாருங்க. உன் தேவனை அறியக்கூடிய அறிவிலே இந்த விசுவாசம் உங்களை விருத்தி அடைய பண்ண ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே இந்த விசுவாசம் உங்களை வர்த்திக்க பண்ண ஆரம்பிச்சிடும். விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் அது உன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை நெருக்கி ஏவத்துவங்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், எல்லாவற்றையும் நஷ்டமாய் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், இந்த உலகத்திலே காணப்படும் எல்லாவற்றையும் நான் தூக்கி எறியவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை அறியக்கூடிய அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவரை அறியக்கூடிய அறிவுக்காக நான் ஆவல் நிறைந்தவனாய் காத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை அறியக்கூடிய மனிதன் எங்கே? கர்த்தரை அறிந்தவன் எங்கே? யாரோ சொன்ன கர்த்தரை நீ பேசுகிறாய், யாரோ சொன்ன கர்த்தராகிய தேவனை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், யாரோ சொன்ன இயேசுவை அல்ல, நீயே உன் இயேசுவை தடவியாகிலும் கண்டுகொள்ள வேண்டும். நீயே உன்னுடைய இயேசுவை அறியக்கூடிய வண்ணமாய் அறிய வேண்டியது அவசியம். யாரோ சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு சுகரை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், சுகர் என்கிற அந்த காரியம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஜீனி என்கிற காரியம் உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜீனி என்கின்ற சுகர், இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறது உண்டானால் வாயிலை மகா பெரிய கசப்பாய் காணப்பட்டுவிடும். வாயில போட்ட உடனே வயிறு வரைக்கும் அப்படி பயங்கர கசப்பு. 3 நாள் அந்த கசப்பு உங்களுடைய வாயை விட்டு போகாது. உங்களுக்கு இந்த சுகரை நீங்கள் பார்த்ததே கிடையாது. நான் சொல்லக்கூடிய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் மற்றவனுக்கு போய் பிரசங்கம் பண்ணீங்கன்னா என்ன பிரசங்கம் பண்ணுவீங்க?
இதே தான் நீங்களும் போய் சொல்லுவீங்க, ஜீனியை மாத்திரம் சாப்பிடாதீங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஒரு கல்லை சாப்பிடுங்க, மண்ணை கூட சாப்பிடுங்க, ஜீனியை மாத்திரம் சாப்பிட்டாங்க. இந்த ஜீனியை சாப்பிட்டா 3 நாள் அந்த கசப்பு உங்களுடைய வாயை விட்டு போகாதா? என்றைக்கு நீ அந்த சுகரை டேஸ்ட் பண்ணுகிறாயோ அப்பொழுது தான் நீ அறிந்த அந்த சுகரை பற்றி, சர்க்கரையை பற்றி ஜனங்களுக்கு மத்தியிலே பேச உன்னால் ஆகும். நீ அறியாத இயேசுவை நீ பேசினால், நீ அறியாத உணராத இயேசுவை பேசினால், நீ இயேசுவுக்கு அந்நியனாய் காணப்படுவாய். உனக்கே இயேசுவை பற்றி தெரியாது, நீயே இயேசுவை அறிய வேண்டிய வண்ணமாய் அறியல. நீ எப்படி ஆண்டவராகிய தேவனை மற்றவனுக்கு முன்பதாக அறிவிக்க முடியும்? கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறிவிக்கக்கூடிய மனிதனாய் எப்படி நீ உன்னை மாற்ற முடியும்? இயேசுவினுடைய நாமத்தினாலே பிசாசே நீ இந்த இடத்தை விட்டு விலகி போய் என்று சொன்னால், பிசாசு உங்களை பார்த்து கேட்கும், இயேசுவை பற்றி உனக்கு தெரியுமாடான்னு கேட்கும். நீ அறியாதிருக்கக்கூடிய இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்த இயேசு உனக்கு தெரியுமான்னு உங்களை பார்த்து கேட்கும். இல்லையே, நான் இயேசு ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. எங்கள் ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, இயேசு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையிலே நடந்து ஒரு 6 அடி உயரத்தில் தான் வந்து நிற்பார், இப்படி பேசியிருக்கிறாரு. இயேசுவை காணாதிருக்கக்கூடிய நீ பிசாசுக்கு முன்பதாக நிற்கிறது உண்டானால் மெய்யாகவே மெய்யாகவே கேவலப்பட்டு போயிடுவோம். மூணாறு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ராஜமலை என்கிற எஸ்டேட்டில் ஒரு முறை நான் கடந்து போயிருந்தேன். அங்கே ஒரு பிசாசு பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக ஜெபிக்க என்னை அழைத்து கொண்டு போயிருந்தாங்க. ஏறக்குறை 21 பிசாசு பிடித்திருந்த அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிசாசுகளின் ஆவிகளை துரத்தி விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து வரேன். எனக்கு கூட என்னுடைய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய நல்ல ஒரு சபை போதகர், அவர் வந்து சிஎஸ்சி இந்த மாதிரி டினாமினேஷன் நாம வேறு ஒரு தனிப்பட்ட ஒரு சபையை சார்ந்த ஒரு மனுஷன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் என்னுடைய அந்த ஊழியத்தில். இம்ப்ரெஸ் ஆன உடனே அவர் வரக்கூடிய வழி எல்லாம் இடத்துல கேட்டுக்கொண்டு வந்தார். பிசாசை துரத்துறது எப்படிங்க, ரொம்ப ஈஸி தானா அப்படிலாம் கேட்டார். என்னை பார்த்து நான் சொன்னேன், கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருந்திருந்தாலும் ஈஸியாக எல்லா விதமான காரியத்தை சாதிக்க முடியும் என்கிறத பற்றிலாம் பேசிட்டு வந்தேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிறகு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் கடந்து வந்து விட்டேன். அவரை திரும்ப அதே இடத்திற்கு மறுபடியும் அழைச்சிட்டாங்க. அந்த சகோதரனுடைய மூத்த சகோதரிக்கு இப்போ பிசாசு பிடிச்சிருச்சு. அந்த சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய 21 பிசாசு போயிடுச்சு. ஆனால் அவங்களுடைய எல்டர் சிஸ்டருக்கு பிசாசு வந்துருச்சு. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த குடும்பத்தில் காணப்படக்கூடியவங்க இந்த சபை போதகரை தொடர்பு கொண்டு, அந்த ஊழியக்காரரை நீங்கள் கூப்பிடுங்க, அவர் வந்து ஜெபித்து இந்த அக்காவுக்கு இருக்கக்கூடிய இந்த பிசாசை துரத்தும்படிக்காக அவரை அழைத்து கொண்டு வாருங்கள். அவர் பிசாசு துரத்தக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா ஆழமாக பார்த்துட்டேன். அது எப்படி துரத்துறதுங்களா எனக்கு நல்லாவே தெரியும். இனி அவரை நம்ம வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கிறேன். ராமநாதில் இருந்து மூணாருக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கெல்லாம் அந்த டெக்னிக்கெலாம் எனக்கு நல்லா தெரியும். எப்படி அதை துரத்தினால் எப்படி போகும் என்கிறதை பற்றி தெரியும். நான் இப்பொழுது பிசாசை துரத்தும்படி வருகிறேன். ஐயா, இது வந்து ரொம்ப மூர்க்கமான பிசாசியா, தங்கச்சியை காட்டிலும் அக்காவுக்கு ரொம்ப பெரிய பிசாசு உள்ளே வந்துருச்சு, வாப்பா அது என்ன பிசாசு எல்லாம் ஒரே பிசாசு தானே, அடிச்சு துரத்திடலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு போயிட்டாங்க. கூட்டி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் உள்ளே போய் அந்த பிசாசு பயங்கரமாக அலைக்கழித்து மூர்க்கமாய் சத்தம் போடக்கூடிய நேரத்தில் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். சத்தம் போடக்கூடிய நேரத்தில் இந்த ஊழியக்காரர் போய் நின்று இயேசுவின் நாமத்தினால, அப்படித்தானே அவர் பிரதர் சொன்னார், இப்பொழுது பிசாசை பக்கத்தில் ஆளை பார்த்து அவருடைய அசிஸ்டன்ட்டை பார்த்து அப்படித்தானே பிரதர் சொன்னார், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசை, அப்படித்தானே சொன்னார், இப்பொழுதே இந்த சகோதரியை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லி சத்தம் போட்டு சொன்ன மாத்திரத்தில் அந்த பிசாசு அந்த ஊழியக்காரரை பார்த்து ஒரு சர்காஸ்டிக்கல் ஸ்மைல், பயங்கரமாக ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கையை வச்சுருந்தார். பார்த்தீங்க தலைமையில் கையை முறுக்கிட்டு முதுகில் ஒரே குத்திருச்சு. ஐயோ பிசாசு அடிச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டார். ஓடி வந்து அங்கிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா ஐயா நீங்கள் தயவுசெய்து வர வேண்டும், மூணாருக்கு வர வேண்டும். என்னங்க இப்போ தான் நான் வந்துட்டு போனேன். இல்லை அவங்க அக்காவுக்கு பிசாசை பிடிச்சிருச்சு. சரி, அதுக்கு என்ன நீங்கள் போய் விரட்டிட்டு வந்தால், நீங்கள் தான் அன்றைக்கி எல்லா பிசாசனுடைய காரியங்களை துரத்தக்கூடிய வழிமுறைகளெல்லாம் கேட்டிங்களே, அது அப்படி தாங்க நினச்சி நான் போனேன். முதுகில் பிசாசு ஒரே குத்திருச்சுங்க. முதல்ல அந்த சகோதரிக்கு நீங்கள் துரத்துறீங்களோ இல்லையோ, பிசாசினை அடித்ததுக்காக முதல்ல என் தலையில் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பின்பு அந்த சகோதரிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கடந்து போகலாம் என்று சொல்லி அவர் பேசினார். இந்த வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய வழிமுறை எப்படி அப்படின்னா, நீ கர்த்தரை அறியும் அறிவை அடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும்? நீ போய் நின்று சத்தமே போட வேண்டாம். ஒரு சகோதரி இங்கே சாந்தி நகர் பகுதியில் ஆரம்ப நாட்களில் ஊழியம் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கீழே சில ஊழியக்காரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த அந்த சகோதரியினுடைய ஐக்கியத்தில் அவங்கெல்லாம் ஊழியத்துக்காக சில வாலிப பிள்ளைகள் இணைந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு நாள் அந்த சகோதரிகள், அந்த வாலிப பிள்ளைங்க வந்து அந்த சகோதரியை பார்த்து கேட்டாங்க, அக்கா பிசாசு துரத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம ஜெபிச்சா பிசாசு போக ஆரம்பிக்கும்? பிசாசு துரத்துகிறது உண்டானால் நாக்கில் இருந்து நீ சொல்லக்கூடாது, தொண்டையிலிருந்து சொல்லக்கூடாது, இந்த நெஞ்சிலிருந்து சொல்லக்கூடாது, அடி வயிற்றிலிருந்து பிசாசே போ அப்படி கத்தினா தான் போகும்.
அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அந்த சகோதரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த சிஸ்டர்ஸ் என்ன செஞ்சாங்க பாருங்கள், அடி வயிற்றுலேருந்து கத்த வேண்டும் என்று சொல்லி கத்தும் போது பிசாசு போங்கிற சத்தம் வந்து சொல்லி வாந்தி வந்துருச்சு. அடுத்தது என்ன நடக்கும் பாருங்கள், பிசாசை துரத்த அவங்களால முடியல. மறுபடியும் அவர்கள் அநேக விதமான போராட்டங்களினூடாக கடந்து போனாங்க. மேல் நாக்கில் அடி வயிற்றுலேருந்துலாம் கத்துறதுனால பிசாசு போகாது. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, விளக்கு மாற்ற வச்சு செருப்பு வச்சு இரும்பு உலக வச்சுட்டா பிசாசு போயிடும். அதெல்லாம் போகாது. கர்த்தர் சொல்லுகின்றார், நீ என்னை அறியக்கூடிய அறிவு இருந்தால் போதும், பிசாசுனுடைய வல்லமை உன் பக்கத்திலே வராது. கர்த்தராக தேவனை அறியும் அறிவை நீ அடைய ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த அறிவை சாத்தானின் வல்லமைகளுக்கு எதிரடையாக காணப்படக்கூடிய வலிமையான ஆயுதம். இன்றைக்கு கர்த்தரை அறிய விடாமல் பொல்லாத சாத்தான் மக்களுடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பிடிக்கப்பட ஆரம்பிக்கிறனால தான் இன்றைக்கு உலக அரங்கு முழுவதையும் சாத்தான் தன்னுடைய கையகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறான். சாத்தான் இங்கும் அங்கும் உலாவுகிறதுக்கு காரணம், தேவனை அறிந்தவன் உலகத்தில் இல்லை. ஆண்டவராக தேவனை உண்மையாகவே அறியக்கூடிய அறிவுள்ளவன் உலகத்தில் ரொம்ப சொற்ப பேரா இருக்கிறதுனால தான் பிசாசின் வல்லமைகளை துரத்த முடியல. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார், விசுவாசம் என்கின்ற அந்த பரிமாணத்தின் ஊடாக நீ கடந்து போகிறது உண்டானால், தேவனை அறியும் அறிவு உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், ஒரு பிசாசு என்ன, 1000 பிசாசு என்ன, பிசாசின் ராஜ்யத்திலே காணப்படும் ஒட்டுமொத்த சாத்தானையும் உன் தேவனை அறியும் அறிவினால் துரத்திவிட உன்னால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். லேகியோனுக்கும் அதிகமான பிசாசுகள் குடியிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசு கிறிஸ்து கதரீனுடைய நாட்டுக்குள்ளாக கடந்து போனார். அவருடைய எல்லைகளுக்குள்ளாக கடந்து போய் இயேசு தன்னுடைய பாதத்தை கொண்டு போய் அந்த தீவில் கொண்டு போய் வச்சாரு பாருங்க. அங்கே கல்லறைகளுக்குள்ளாக குடியிருப்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் ஒரே அலறிக்கொண்டு ஓடி வர ஆரம்பிச்சான். நசரேயனாகிய இயேசுவே, காலத்திற்கு முன்பதாக எங்களை வேதனைப்படுத்தும்படிக்காக இந்த இடத்திற்குள்ளாக வந்தீர். நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு முன்பதாய் உத்தரவு கொடுக்கிறது உண்டானால், எங்களை இங்கும் அங்கும் துரத்தி விடாமல் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பன்றிகளுக்குள்ளாக போகும்படி உத்தரவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல. அங்க போய் காலை வச்சாரு. சாத்தானுடைய ஆவிகள் நடுங்க ஆரம்பித்தது. ஏனென்றால் தன் தேவனாகிய பிதாவாகிய தேவனை இயேசு அறியும் அறிவினால் நிரப்பப்பட்டிருந்தார். உன் இயேசுவை அறியும் அறிவினால் நீ நிரப்பப்பட்டிருக்கிறது உண்டானால், உலகத்திலே காணப்படும் பிசாசுகள் இத்தனை நாள் உலகத்தை வதம் பண்ணி கொண்டிருக்க முடியுமா? இத்தனை நாள் உலகத்தில் உலாவ முடியுமா? இத்தனை நாள் உலகத்திலே காரியங்களை நடப்பிக்க முடியுமா? இத்தனை நாட்கள் உலகத்திலே எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை பலி வாங்க முடியுமா? நீ ஆண்டவராக தேவனை அறியக்கூடிய அறிவுள்ளவனாக இருக்கிறது உண்டானால், ஒட்டுமொத்த சாத்தானுடைய ஆளுகையினுடைய தன்மைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு போயிருக்கும். கர்த்தரை அறிய விடாமல் சாத்தான் நம்முடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ண ஆரம்பிக்கிறான். விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த விசுவாசம் உங்களை வெறுமனை இருக்க விடாது. தேவனை அறியும் அறிவினால், அதுவும் எப்படி அறியக்கூடிய அறிவு? தேவனை இருக்கிற வண்ணமாகவே அறியக்கூடிய அறிவு. அதுதான் மேன்மை. தேவனை அநேகம் ஊழியக்காரர்கள் சில காரியங்களுக்காக கர்த்தராகிய தேவனை முழு தன்மையை மறைச்சிருவாங்க. சில விஷயங்களை மட்டும்தான் கர்த்தருடைய காரியங்களை பேச ஆரம்பிப்பார்கள். கர்த்தராகிய தேவன் சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்காமல் யாரையும் அனுப்பவே மாட்டார். அதனால நீங்கள் தொடர்ச்சியாய் சபைக்கு வாருங்கள் அப்படி பிரசங்கம் பண்ணுவான். அதே கர்த்தருடைய இன்னொரு பரிமாணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் செயல்படுத்துகிறது உண்டானால், சபையிலே போதகம் பண்ணக்கூடிய போதகனாய் இருந்தாலும் உன் உச்சந்தலையை உடைப்பார். அதை சொல்ல மாட்டான். அதை சொன்ன சபைக்கு மக்கள் வரமாட்டாங்க. வேதம் சொல்கிறது, இருக்கிற வண்ணமாகவே கர்த்தரை அறியக்கூடிய அறிவுதான் சாத்தானின் ஆளுமையான காரியங்களை துரத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதற்கு தேவை விசுவாசத்தின் உறுதி, இதற்கு தேவை விசுவாசத்தின் மகிமை. இந்த விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், இது உன்னை இயங்காத கிறிஸ்தவனாய் இருக்க விடாது. என் தேவனை ஒரு முறையாகிலும் சந்திக்க வேண்டும், என் தேவனை ஒரு முறையாகிலும் நான் பார்க்க வேண்டும், என் தேவனுடைய மகிமையான காரியங்களின் ஊடாக ஒரு முறையாகிலும் கடந்து போக வேண்டும். இந்த வாஞ்சை விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே அடங்கி தணிகிறதே இல்லை. இது தீர்க்க முடியாத தாகத்தை போல தினம் 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 நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. ஆண்டவராகிய தேவனை ஒரு முறையாகிலும் சந்திக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நீங்கள் வாஞ்சித்தது உண்டு? இன்னைக்கு வரைக்கும் நீ வாஞ்சிச்சுட்டு இருக்கிறது உண்டு. ஒரு காலத்தில் வாஞ்சிச்சிருப்பீங்க, ஒரு காலத்தில் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலன்னு உடனே சோர்ந்து போய் விட்டுருவோம். அப்புறம் அதை பற்றி நம்ம ஜெபிக்க விட மாட்டோம். அப்புறம் இதே மாதிரி ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ண வேண்டும். பிரசங்கம் பண்ண உடனே மறுபடியும் எழுப்பது வரும். ஆண்டவரே உங்களை பார்க்கணும் 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 பார்க்கணும். 4 நாள் ஜெபம் பண்ணுவோம், 5ஆம் நாள் கீழே விழுந்துருவோம். வேதம் சொல்கிறது, விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக இருக்கிறது உண்டானால், இது உன்னை சோம்பி திரிய விடவே விடாது.
இது உன்னை இயக்க துவங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். நீ இன்னும் கேள், இன்னும் கேள், இன்னும் கேள். கர்த்தருடைய மகிமையை பாராமல் இத்தனை நாட்கள் உன்னுடைய காலங்களை நீ வீணாக்கிட்ட, வேஸ்ட் ஆக்கிட்ட. உன்னுடைய காலங்களை நீ பிரயோஜனப்படுத்தும்படி கர்த்தருடைய மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போக நீ உன்னுடைய காலங்களை பயன்படுத்த இந்த விசுவாசம் உன்னை உறுதியடைய பண்ண துவங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையாகிய நீயும் நானும் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மூன்றாவது ஒரே ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. இந்த எண்ட் டைம்ல வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவசியமான ஒரு தேவை இதுதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28:16 வாசிக்க கேளுங்கள். 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்க கூடியவன் பதற்றம் அடைகிறது இல்லை என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். மூன்றாவது, ஒரு யுத்த வீரனுக்கு இருக்கக்கூடாத ஒரு காரியம் என்னன்னா, பதறி பண்ணக்கூடிய காரியம் இருக்கக்கூடாது. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு யுத்தத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறது உண்டான எக்ஸாமினேஷன் போகக்கூடிய நேரத்தில் இப்போ ஒரு சட்டம் ஒன்று போட்டுக்கிறாங்க. என்ன சட்டம் போட்டுக்கிறாங்க? எக்ஸாமினேஷன் போன உடனே எக்ஸாமினேஷன் எழுத வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுப்போம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உங்களுடைய மைண்டை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள எக்ஸாமினேஷன் அந்த ஹாலுக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம அறியாத ஒரு பதட்டம், நம்ம படித்ததெல்லாம் அப்படி மறந்து போயிடக்கூடிய ஒரு நிலை. நம்ம இப்போ எத்தனாவது படிக்கிறோம் நமக்கே தெரியாது. அந்த மாதிரி உள்ளே போனோட எல்லாத்தையும் மறந்து போயிடும். எல்லா காரியங்களையும் இழந்து போய் என்ன எழுதணும், எதை ஒரு காரியத்தை நம்ம எழுதணும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை, அந்த பதற்றத்தை தணிக்கும்படிக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் நேரம் ஃபுல்லாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி நல்ல ஒரு தியானம் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்ணுங்கள், உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பின்பு நீங்கள் எழுத துவங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பதறக்கூடிய ஒரு மனுஷனுடைய கைகளில் பட்டயத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பதறக்கூடிய ஒரு மனுஷனுடைய கையில் AK-47 கன்னை கொண்டு கொடுக்குறீன்னு வச்சுங்க, பெரிய பெரிய மிசைல்ஸை கொண்டு என்னுடைய கையில் கொண்டு கொடுக்குறேன்னு வச்சுங்க, அவன் யாரை நோக்கி அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவான் அவனுக்கே தெரியாது. எதிரியாக காணப்படக்கூடிய மனுஷனை விட்டுட்டு நம்முடைய கமாண்டரை போட்டு தள்ளிடுவான். என்ன பதற்றம், என்ன நடக்கிறதுன்னு தெரியல. யுத்தத்தை பார்த்த உடனே கைகாலெல்லாம் நடுங்குகிறது உண்டானால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது நமக்கே தெரியாது. இதை விளக்குகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம், நானே சந்தித்த ஒரு சம்பவம். ஒரு முறை 7 வார்த்தைகள் பேசும்படிக்கு ஒரு சபைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஒரு 3-4 வார்த்தைகள் என் கையில் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்றும் இந்த மாதிரி 7 வார்த்தைகளை தியானத்திற்கு அதை சொல்லுகிறது வழக்கம். அதில் ஒரு 3 வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ எனக்கு முன்னால் பேசக்கூடிய ஒரு மனிதன் 4வது வார்த்தையை பேசுகின்றார். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற ஒரு வார்த்தையை பேச போகின்றார். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி தான் ஒரு நோட்டீஸ் ஒன்று எடுத்து வந்தார், குறிப்பு ஒன்று எடுத்து வந்திருந்தார். எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சபையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, தலைக்கு நேராக ஃபேன் போட்டு வச்சுருந்தாங்க. இவர் அந்த குறிப்பை தூக்கிப்படி பைபிளில் வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். குறிப்பு பறந்து ஓடியே போயிடுச்சு, எங்கேயே போயிடுச்சு. போன உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ அந்த குறிப்பு இல்லாட்டி பேச முடியாது. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்தாரு, என்ன வார்த்தை 4, 5, 3, 2 தெரியலையே என்று யோசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நல்ல வேளையாக போச்சு. இந்த சபையில் இருக்கக்கூடிய அது மூப்பர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, அந்த 4வது வார்த்தையை பேச இந்த கர்த்தருடைய மனுஷன் போய் பேசுவார், எல்லாரும் கரங்களை தட்டுன்னு சொன்னோடனே 4வது வார்த்தைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பேப்பர் எங்கே போயிடுச்சு, ஆண்கள் பகுதியில் போச்சா, பெண்கள் பகுதியில் போச்சா, வெளியே போயிடுச்சா தெரியல. இவருக்கு என்ன காரியத்தை சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணாங்க. கண்களை திறந்தார். அந்த வார்த்தையை திரும்ப ஒரு முறை வாசிப்போம். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். 2வது முறை அந்த வார்த்தையை கொஞ்சம் தழுதழுத்த குரலில் பேச ஆரம்பித்தார். 3வது முறை அழுகையோடு கூட பேசிட்டு போய் உட்காந்துட்டார். கைவிட்டுட்டார், கர்த்தர் விட்டுட்டார். அதனால முடியாதுன்னு சொல்லி போயிட்டார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பதறாத ஒரு வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம், எங்கேயும் போய் ஸ்டேபிளாக நிற்கணும். ஒரு யுத்த வீரனுக்குரிய அழகு என்ன அப்படின்னா, முக்கியமான அழகு, அவனை சுற்றிலும் அநேகம் விதமான பரிவாரங்கள் வர ஆரம்பித்தாலும் அந்த ஜனங்களை கண்டு எங்கும் அங்கும் பயந்து ஓட மாட்டான். எதிர்த்து நின்று தன்னுடைய உயிர் மெய்யாகவே கொடுக்கப்பட ஆரம்பிச்சா கூட அந்த யுத்தத்திலே நான் பின்னடைந்து கடந்து போக மாட்டேன். இதுதான் ஒரு யுத்த வீரனுக்குரிய ஒரு அழகு, கடைசி கால ஊழியக்காரனுக்குரிய ஒரு மேன்மை. இந்த கடைசி கால ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பதறாமல்
கர்த்தராகிய தேவனுடைய காரியத்தில் உறுதி தன்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு காரியம், என்னை இழுக்கும்படியாக, என்னை அசைக்கும்படியாக, என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணும்படியாக எத்தனை 1000 10,000 சேனைகள் எனக்கு விரோதமாக எழும்பி வர ஆரம்பிச்சாலும், பிரசங்கத்தில் எத்தனையோ விதமான மக்கள் என்னுடைய மனதை மெய்யாகவே காயப்படுத்தும்படி கடந்து வர ஆரம்பித்தாலும், ஆண்டவராக தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தில் உறுதியாய் காண்பிக்கப்படக்கூடிய மனிதன் எந்த விஷயத்திலும் இடருண்டு போகிறதே இல்லை. அவன் எல்லா காரியங்களையும் இனம் பிரித்து பார்க்க ஆரம்பிக்கின்றான். எது உண்மை எது போலி என்கிறதை ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கண்கள் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். பக்கத்தில் பேசக்கூடிய சத்தம் அது கர்த்தருடைய தொனியா அல்லது பிசாசனுடைய தொனியா பார்க்கிறான். அவனுடைய செவிகளிலே அவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். அவன் பதற்றமே இல்லாமல் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் செய்யக்கூடிய ஒரு ஊழியராய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இந்த கடைசி கால யுத்தத்திற்கு கர்த்தராகிய தேவனுடைய படைக்கு அப்படிப்பட்ட மனிதன் தான் தேவை. பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் கவனித்து எது உண்மை எது போல் என்று இங்கும் அங்கும் ஓடக்கூடிய மனிதன் அல்ல. இது உண்மையா, அது உண்மையா, இது பொய்யா, அது பொய்யா, எது நமக்கு சரியானது, இங்கே ஒரு 4 வாரம் போவேன், அங்கே ஒரு 4 வாரம் போவேன், இந்த காரியம் நல்லா இருக்கா, இந்த காரியம் நல்லா இருக்கா, கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை அல்ல. உண்மையான தன்மை உள்ள ஒரு காரியத்தை அறியக்கூடிய அறிவு எதன் மூலமாய் வருகிறது என்றால், உன் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசம் பதற்றத்தை முதல் காரியம் அப்புறமாக்குகிறது. அது உன்னை உறுதிப்பட செயல்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்திலே விசுவாசம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிலைவரமாய் காண்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கும் விசுவாசம் உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், இந்த கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய ஒவ்வொரு பிசாசின் ஆயுதங்களுக்கும் மரண அடி கொடுக்கும் தேவனுடைய பிள்ளையாய் நீயும் நானும் உருவாக்கப்பட முடியும். ஆண்டவராகிய தேவனுக்கென்று ஒரு முறை நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு முறை பிறக்கிறதும் மற்றொரு முறை நாம் நியாயத்தீர்ப்புக்குள்ளாக கடந்து போகிறதுமே மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு முறையிலே எத்தனையோ வாழ்க்கையினுடைய காலத்தை நமக்காக நாம் செலவு பண்ணிவிட்டோம். இனி எஞ்சிய காலம் எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. இந்த எஞ்சிய காலத்தில் ஆகிலும் கர்த்தருக்கென்று நீங்கள் ஓட ஆயத்தம் அடைகிறது உண்டானால், விசுவாசத்தை உங்களுக்குள் நீங்கள் வர்த்திக்க பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த கடைசி காலத்தில் தேவன் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் நமக்கு சொன்னார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசம் அவனை பிசாசை எதிர்க்கும் வல்லமை உள்ளவனாய் உருவாக்குகிறது. இந்த உலக அரங்கிலே காணப்படும் பிசாசிற்கு யார் பதில் சொல்ல முடியும்? விசுவாசம் நிறைந்த நீயும் நானும் தான் பிசாசினுடைய வல்லமைகளை எதிர்க்கக்கூடிய ஆயுதங்களாய் உருவாக்கப்பட முடியும் என்று கர்த்தர் பேசினாரே. பிசாசை கண்டும் காணாதவனைப் போல் அல்ல, பிசாசை எதிர்க்கவே தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் உருவாக்கினாரே. பிசாசின் வல்லமைகளை இத்தனை காலம் உணராமலும் இத்தனை காலம் அறியாமலும் கடந்து போன காலங்கள் போதும். இனி வரக்கூடிய காரியங்களில் ஆகிலும் ஆண்டவராகிய தேவனுக்குள் விசுவாசத்தின் அளவை நீங்கள் வர்த்திக்கப்படுகிறது உண்டானால், எழும்பி மூர்க்கமாய் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு வருகின்ற பொல்லாத சாத்தானுடைய ஆவிகளின் சேனைகள் நடுக்கம் பிடித்து மெய்யாகவே ஓடி போகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். இத்தனை ஜனத்திரளும் உன்னையும் என்னையும் நம்பி வந்திருக்கிறது. ஐயோ, எங்களை விடுதலையாக்கக்கூடியவர் யார்? இந்த கொரோனா நோய் தாக்குதல்களில் நின்று எங்களை ரட்சிக்கக்கூடியவர் யார்? எங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து போன எங்களை மீட்கக்கூடியவர் யார் என்று சொல்லி உலகமே உன்னையும் என்னையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நீ உறக்கத்தின் ஊடாக கடந்து போய் இருந்து விடாதபடிக்கு உன் காலம் இது என்கிறதை உணர்ந்து நீ எழும்புகிறது உண்டானால், விசுவாசத்தை உன் வாழ்க்கையிலே வர்த்திக்க பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால், செயல்படும் ஊழியனாக செயல்படும் கிறிஸ்தவனாக எழும்பி நிற்கிறது உண்டானால், பொல்லாத சாத்தான் இந்த தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு அதமாக்கப்பட்டு ஓடி போகிறதுனாலே ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை உருவாக்க உன்னாலும் என்னாலும் ஆகுமே. கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த பிசாசை துரத்தும் விசுவாசத்தின் வல்லமையை எனக்குள் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. கிரியைகளை நடப்பிக்காது என் வாழ்க்கை போதும். இன்று முதல் கர்த்தருக்குள் கிரியைகளை நடப்பிக்கும் வல்லமை நிறைந்தவனாய் நான் உருவாக்கப்பட எனக்கு நீர் ஏற்ற இரக்கமான வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகி உம்மை முழுமையுமாய் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவனாய் உருவாக்கும் விசுவாசத்தின் வல்லமை எனக்குள் பற்றி எறியட்டும்.
பதறாமல் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாத்தானை முகமுகமாய் எதிர்க்கக்கூடிய திராணி பெற்றவனாய் நின்ற இடத்திலே உறுதியாய் நின்று இங்கும் அங்கும் பதற்றமான காரியங்களை உருவாக்காதபடி சாத்தானை நேருக்கு நேராய் தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தினவனாய் உருவாக்கும் விசுவாசத்தை எனக்குள் கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் மேலே உம்முடைய விசுவாசத்தின் அபிஷேகம் வல்லமையாய் ஊற்றப்படுவதாக. இந்த விசுவாசத்தை கொண்டு எழும்பி நிற்கும் எல்லா போர் ஆயுதங்களை மடங்கடிக்க எங்கள் கரங்களை வலிமைப்படுத்தும். யாரோ ஒருவன் என்னை ரட்சிக்க வருவான், யாரோ என்னை விடுதலையாக்க வருவான், யாருடைய ஜெபமோ என்னை விடுதலையாக்க வரும் என்று சொல்லி இனியும் நாங்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்களே எங்கள் ஸ்தானங்களிலே எழும்பி நாங்களே யுத்த சன்னதர்களாய் புறப்பட்டு பாய கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் வல்லமைகளை அப்படியே நீர் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.